ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு காட்சியானது ரொம்ப ரொம்ப அபூர்வமான காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அம்மன் நம்ம தரையிலையோ இல்லை மரத்தடியிலையோ அமர்ந்து பார்த்துருப்போம். ஏன் மலை மீது அமர்ந்து கூட பார்த்துருப்போங்க. ஆனால் கடல் அலைக்கு இடையில அமர்ந்து பிரகாசமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு தருணத்தை தான் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வீடியோ காட்சிக்கு முதல்ல பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அம்மன் ஆனவங்க ஏன் கடலில் எழுந்தருளி காட்சி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பொதுவாகவே அம்மன் ஆலயங்கள் இல்லாத ஊர்களே இருக்க முடியாதுங்க. அதிலும் குறிப்பாக ஊருக்கு ஒரு மாரியம்மன் ஆலயம் கண்டிப்பாக அமைந்திருக்கும். அவங்கள காவல் தெய்வமாக கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அம்மன் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவங்கன்னு சொல்லலாம். நிறைய அம்மன் ஆலயங்கள் நம்மளுடைய உலகத்தில் காணப்படுதுங்க. இருப்பினும் கூட மலை மேலே அமைந்திருக்கக்கூடிய அம்மன் அல்லது கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். காரணம், மற்ற அம்மன்களை விட இவங்களுக்கு சக்தியானது அதிகமாகவே காணப்படுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலுமே கூட இந்த ஒரு வீடியோ உங்களுடைய கண்களில் பட்ட அந்த தருணத்தில் கண்டிப்பாக மனதார நீங்கள் ஏதாவது ஒரு அம்மனை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி போகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. அம்மனுடைய அருள்னால அது கண்டிப்பாகவே நடைபெறும். என்னதான் எல்லா மாதங்களிலும் நம்ம அம்மனை வழிபட்டாலுமே கூட அம்மனுக்குன்னு உரிய சிறப்பான மாதம் அப்படின்னா அது ஆடி மாதம் தாங்க. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மன் ஆலயங்களிலும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள், பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்று அந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு பிடித்தமான உணவாக இருக்கக்கூடிய கூழ் காய்ச்சி அதை அன்னதானமாக செய்யக்கூடிய விசேஷமான பழக்கமும் இன்று வரைக்குமே நம்மளுடைய பழக்கத்தில் நடைமுறையில் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அப்படி அம்மனுடைய அருளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னாலுமே கூட, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கும், பண கஷ்டத்தில் இருக்கும், மக்களுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லையும் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வழிபடக்கூடிய தெய்வமாக அம்மன் தாங்க காட்சி தராங்க. ஒவ்வொரு வருடமும் அம்மனுக்காகவே தனியான சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே நடைபெறுது. அந்த வகையில் அம்மனுடைய வழிபாட்டில் நம்ம முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நமக்கு தீர்த்து கொடுத்துடுவாங்க. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே அனுபவித்து வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதாங்க. இந்த ஒரு பிரச்சனைக்கு முக்கிய தீர்வாக பார்க்கப்படக்கூடியதுன்னா அம்மன் ஆலயம்தாங்க. அப்படிப்பட்ட எல்லாருமே அம்மனை வழிபாடு செய்யுங்க. அம்மனுடைய அருளோட நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியமானது ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குழந்தை பாக்கியமானது கிடைச்சிருக்கும். இருப்பினும் கூட குழந்தைகளுக்கு உடல்லையோ இல்லை பேச்சு வராமலோ காணப்படும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லக்கூடிய தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது பேசாத குழந்தைகள் கூட நல்லபடியாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க. அது என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்கிறோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் தவறாமல் எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. பொதுவாக பெற்றோர்களாக ஆகிய ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை என்னன்னா, அவங்களுடைய குழந்தை பேசக்கூடிய அந்த ஒரு மழலை பேச்சை கேட்கக்கூடிய அற்புதமான தருணம் தாங்க. அம்மா என்று அழைக்கும் பொழுது அந்த தாய் அடைந்த அத்தனை விதமான துன்பங்களும் நீங்கி போகுமா. அதனால தான் அம்மனுக்கு இணையாக எந்த ஒரு தெய்வத்தையுமே நம்ம சொல்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட அம்மனை நீங்கள் திங்கட்கிழமை அன்று வழிபாடு செய்வதால் நிறைய நல்ல பலன்களானது ஏற்படுங்க. இதுபோல் வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா,
உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள், அதாவது அந்த அம்மன் அப்படின்னாவே எந்த அம்மனாக இருந்தாலும் சரிங்க, அந்த அம்மன் ஆலயங்களுக்கு நீங்கள் காலையில் உங்களுடைய வீடு வாசல்லாம் சுத்தம் செய்துட்டு நீங்களும் வந்து நல்ல தலையோடு வந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு பொம்மை வாங்கிட்டு கோவிலுக்கு போங்க. அங்கு சென்று உங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் அம்மனிடம் சொல்லிட்டு வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க. 3 முறை ஆலயத்தை சுற்றி வந்துட்டு அந்த மாரியம்மன் ஆலயத்திலேயே நீங்கள் வாங்கி சென்ற பொம்மையை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. மாரியம்மனை இப்படியெல்லாம் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுடைய குழந்தையானது நன்றாகவே வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை இது வரைக்கும் யாரும் செய்ததில்லை அப்படின்னா இனி இந்த வீடியோ பார்த்த பிறகாவது கண்டிப்பாக செய்து பாருங்கள். இப்படி தொடர்ந்து அம்மனை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளானது கண்டிப்பாக தீர்ந்து போகுங்க. அப்படி உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் காணிக்கையாக வந்து செலுத்தினீங்க அப்படின்னாலே போதும். மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மனக்குழப்பங்களும் கூட தீர்ந்து போகும். அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவாக நீங்கள் இருந்து அம்மனை வழிபாடு செய்யும் பொழுதோ பரிகாரம் செய்யும் பொழுதோ அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, அம்மன் ஆலயங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக திங்கட்கிழமை பார்க்கப்படுது. திங்கட்கிழமை அன்று இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் செய்துக்கலாம். மாரியம்மன் ஆலயங்களுக்கு நீங்கள் பசும்பால் வந்து வாங்கி கொடுங்க. குறிப்பாக அதில் சர்க்கரை, ஏலக்காய் போன்றவையற்றை எல்லாம் கலந்து நல்ல வாசனையாக கமகமன அந்த ஒரு பாலை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக அம்மனுக்கு வைக்கும் பொழுது அம்மனுடைய ஆசையின் மூலமாக உங்களோட மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான குழப்பமும் நீங்கிவிடும். மேலும் அந்த ஒரு பசும்பாலை நீங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமாக வந்து செய்துடுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு தானத்திற்கு இணையாக வேறு எந்த தானத்தையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு மாரியம்மனுடைய அருட்கடாட்சியம் கிடைப்பதற்காக அவர்களுக்கு வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்ட பசும்பாலை நீங்கள் தானமாக கொடுங்க. இப்படி செய்யும் பொழுது பால் எப்படி தூய்மையாக இருக்கின்றதோ எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அதே போல் உங்களது மனதிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனமானது தெளிவு பெறும். கூடவே உங்களுடைய வீட்டுக்கு அருகில் ஜீவ சமாதிகள் இருக்குது அப்படின்னா அங்கும் சென்று வழிபாடு செய்யுங்க. ஜீவ சமாதிகளுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்துட்டு சிறிது நேரம் அங்கே அமர்ந்து தியானம் வந்து செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய தியானமானது வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல விசேஷமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இதுபோல் நம்மளுடைய கடவுள்களுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு அப்படின்னு நிறைய தடைகள் எல்லாம் ஏற்படுங்க. அந்த தடைகளானது நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட காணப்படும். இருப்பினும் கூட உங்களோட மனதில் தைரியத்தோடு அம்மனை மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். பல தடைகளை தாண்டி இந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். பொதுவாகவே அருவியில் குளிப்பது அப்படிங்கிறது மனபாரங்களை எல்லாம் நீக்கி கொடுக்கும், அதாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படி மக்கள் குறை தீர்க்கும் கடவுளாக இருக்கக்கூடிய அம்மன் ஒவ்வொரு ஊர்களிலும் கண்டிப்பாக குடிக்கொண்டிருப்பாங்க. அதாவது வேப்பிலை மரத்தடியில் விருட்சம் பெற்றிருக்கக்கூடிய அம்மனை வந்து வழிபாடு செய்வதால் அம்மை போன்ற தொற்று நோய்கள் கூட நம்மை நெருங்காது என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்மன் கடற்கரையில் எழுந்து காட்சி தந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி தாங்க. இது போன்ற வீடியோக்களை எல்லாம் பார்ப்பது அப்படிங்கிறதே நம்ம எல்லாரும் பாக்கியம் செய்திருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு வந்து புலப்படும். அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்த அனைவருமே பாக்கியம் செய்தவர்கள் தான். அம்மனுடைய அருளாட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் வெற்றிகரமாக அமையும். அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி போகும். இந்த ஒரு பதிவின் மூலமாக அம்மன் ஆனவங்க கடற்கரை ஓரத்தில் அருட்காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேலும் அம்மனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுபோன்று அம்மன் ஆலயங்களை அம்மனில் போய் நேரில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதில் ஒரு விதமான பரவசமானது ஏற்படும். அதே பரவசமானது அம்மன் சிலையை நம்ம எங்கே பார்த்தாலும் கைகூப்பி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இது ஒரு பதிவின் மூலமாக இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மீக சேனலில் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.